இந்த செக்ஸு அருவருக்கப்படத்தக்கதாக பண்ணதுக்கு நிறைய பேர் பங்களிப்பு இருக்குது. அதில் ஒரு நீண்ட ஹிஸ்ட்ரி, அது வேண்டாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெலிஜியன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மதம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் நான் இருந்ததுனால என்னுடைய ஒரே அனுபவம், மற்ற மதங்கள் இந்த பால் உறவு பாலியலை தாக்குறதனுடைய உஷ்ணத்தை விட கிறிஸ்தவ மதம் இந்த பாலியலை பால் உறவை வெகு அதிகமாக தாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கொஞ்சம் அனுபவமும் என்னுடைய கிட்டத்தட்ட முடிவான ஒரு முடிவுமா இருக்குது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அந்த ஆதாம் ஏவாளை கடவுள் உண்டாக்குனாரு, அப்புறம் அவங்க நிர்வாணமாக இருந்தாங்களாம், நேக்கட். ரெண்டு பேருமே நிர்வாணமாக இருக்கும்போது வெக்கப்பட்டாங்க. அதாவது அது என்ன, அது ஏவாளுடைய வெஜைனா, ஏவாளுடைய பெண் ஜனன உறுப்பும் ஆதாமுடைய பென்னிஸ் அவனுடைய ஜனன உறுப்பும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, அவங்களும் பார்த்துக்கிறாங்க. இது வெக்கப்பட்டு தான் அந்த அத்தி இலையை மூடி மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க. இதை எப்படி கிறிஸ்தவ பெரியவங்களாம் எனக்கெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணாங்க, அது நானும் ஒரு வருஷம் அப்படி தான் இன்டர்பிரேட் பண்ணிட்டு. என்னன்னா, மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த உடல் உறவே ஏற்பட்டுச்சு. ஆகவே உடல் உறவு பாவம், செக்ஸு பாவம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்றும் விளங்கலை. இது தேர்ட் சாப்டர், ஜெனிசஸில் 3வது அதிகாரம். ஆனால் முதல் அதிகாரத்தை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தாவரங்கள் செடி கொடிகள் பலுக கடவுதுன்னாரு. வெஜிடேரியன் தாவரங்கள் பலுகி பெருகட்டுனார் கடவுள். எப்படிங்க பலுகி பெருக முடியும்? நான் சொல்கிறது மனுஷனே பேசுகிறது. புல் பூண்டு மரங்கள் இங்கே இருக்கிற மகரந்த தூளை ஏதோ ஒன்று கொண்டு போய் அந்த பூக்குள்ளே போடும், அதுதான் பரவும். அங்கேயே தாவரங்களுக்குள்ளேயே செக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு இல்லை? அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோன்னு சொல்கிறார், அனிமல்ஸ் விலங்குகள்லாம் படைச்சி அதை ஆசீர்வதிக்கிறார். விலங்குகள் பலுகி பெருக கடவுதுன்றார். தாவரங்கள் ஆரம்பித்து விலங்குகள் பலுகி பெருக ஆரம்பித்து இந்த 3ஆம் அதிகாரம் வரத்துக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் வந்துட்டாங்க. அப்போ அவங்க பாவம் செய்யலை. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்ன்றார். செக்ஸு பாவம், உடலுறவு பாவம். ஆகவே தான் நிர்வாணமாக இருந்தாங்க. 3ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் படைச்சவரே சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகின இன்டர்கோர்ஸ் தானே அது. ஸோ யாரோ நமக்கு கொடுத்த ஒரு அறகுற புரிதலில் நம்ம கையில் ஒரு மத புஸ்தகம் இருந்தும் அது கோளாறு இல்லை, அது கரெக்டாக தான் இருக்குது. அது புரிஞ்சுக்கிறதுல நம்ம ரொம்ப கோளாறாக இருக்கிறோம். செக்ஸ் என்பது கடவுளால் உட்கார்ந்து யோசித்து அரேஞ்ச் பண்ணப்பட்ட புனித அரேஞ்ச்மெண்ட். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இது ரொம்ப நெருடலாக இருக்கும், நீங்கள் யோசிங்க. பைபிளில் போட்டிருக்கு, தம் சாயலால் மனுஷனை படைப்போமாகனார் கடவுள். அதோட பிடிச்சிருக்கணும்னு என்ன சொல்கிறார், தம் சாயலால் மனுஷனை படைப்போமாகன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை ஆணும் பெண்ணுமாக படைப்போமாகன்ட்டார். ஆண் ஜெண்டர் வேற, பெண் ஜெண்டர் வேற. ஆணுடைய உடல் ரீதியான அமைப்பு வேறு, பெண்ணுடைய உடல் ரீதியான அமைப்பு வேறு. அப்போ கடவுள் படைக்கும் போதே ஆண் பெண்ணை படைச்சிட்டாருன்னா எதுக்கு அந்த மாதிரி? நான் ஒரு பேனா வச்சுருக்கேன், அது ஒரு கவர் இருக்குது, பேனாவை க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு ஃப்ளக் இருக்குது, எனக்கு ஃபேன் போடணும், ஃப்ளக்கை இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த மேனுஃபேக்சரர், உற்பத்தியாளர் ஏன் அதை டிசைன் பண்ணுறாருன்னா, அந்த டிசைனில் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ ஆணையும் பெண்ணையும் இப்படி உடம்பு ரீதியாக ஏன் டிசைன் பண்ணார்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் செக்ஸ். த்ரூ செக்ஸ் வி வில் கெட் த ஜெனரேஷன். இதுதான் தாவரங்களுக்கும் மிருகங்களுக்கும் மனுஷர்களுக்கும், நீ கடவுள்னு பேர் வச்சாலும் சரி, இயற்கைன்னு பேர் வச்சாலும் சரி, எல்லாமே எங்கும் சர்வமயம். பார்க்கும் இடமெல்லாம் பாலியல் மயம். செக்ஸ் உறவு, உடல் உறவு இயற்கையாக கடவுளால் படைக்கப்பட்ட புனிதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்பது எனக்கு தெரிஞ்ச மத புஸ்தகத்திலேருந்தே நான் அதை சொல்கிறேன். தம் சாயலால் மனுஷனை படைப்போமாகும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஊதுறாரு, ஆதாம் ஆவி வந்துருச்சு, இப்போ உடம்பு வேணும். களிமண்ணில் செஞ்சு உடம்பு, கை
மூக்கு, கண், காலுன்ட்டு நல்லா கவனிங்க. ஊதுறது இவர் ஊதிடுறாருங்க. அந்த ஸ்பிரிட் பீயிங் இருக்கான். ஆனால் அந்த ஸ்பிரிட்டை கொண்டு போய் ஒரு பாக்ஸ்குள்ளே வைக்கணும். அதான் நம்ம உடம்பு. அந்த உடம்பு இவர் என்ன பண்ணுற, உடம்பே உண்டாக்கணும்னு சொல்லியான் களிமண்ணில் இவர் ஷேப் பண்ணுறாராம். மூக்கை இவர் ஷேப் பண்ணுறாரு, கண்ணை இப்படி ஷேப் பண்ணுறாரு. மூக்கு, கழுத்து, கண், நெஞ்சு, வயிறுன்னு வந்துட்டு இருக்கும்போது அடுத்தது ஆதாமுக்கு என்ன, பெனிஸ் தானே, ஆண் உறுப்பு தானே. அந்த ஆண் உறுப்பையும் அவர் டிசைன் பண்ணும்போது திரும்பிக்கல. ரொம்ப இன்வால்மெண்ட்டாக, ரசனையாக, பொறுப்பாக பிதா, குமாரன், பரிசுத்தாவி மேலே இருக்கிற எந்தெந்த உறுப்புகளை எப்படி கையில் படைச்சாரோ, வணைஞ்சாரோ, அவனுடைய பெனிஸை அப்படி வணைஞ்சு அப்படி கொண்டு வராரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் பெரிய பெரிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி ரேகையை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. கடவுளே எல்லாத்தையும் படைச்சிட்டு பாடியை டிசைன் பண்ணும் பொழுது படைச்சவனுடைய சிக்னேச்சர் இருக்கட்டும், படைச்சவனுடைய கையெழுத்து இருக்கட்டும்னு சொல்லி தன்னுடைய விரல் ரேகை தம் உடம்பில் பதிய இந்த உடம்பு ஆர்கனை அவர் உருவாக்குனார்னா, செக்ஸ் அவருடைய மனசில் எவ்வளவு புனிதமாக இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறேன், எனக்கு எப்போ பார்த்தாலும் செக்ஸு புத்திங்க என் மண்டைக்குள்ளே இருக்குன்னு. இல்லை, உனக்குள்ளே எனக்குள்ளே எப்போ பார்த்தாலும் இந்த செக்ஸு மண்டைக்குள்ளே இருக்கிறத விட நம்ம படைத்த கடவுள் தலைக்குள்ளே அவருக்கு அந்த செக்ஸுவல் டிசைன் இருந்துச்சு. அதை அப்படியே நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாருன்னா, நம்ம பார்க்குற செக்ஸ் என்ன, அவர் பார்க்குற செக்ஸ் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வெட்கம் ஏனோ